ஹாய்ங்க, வணக்கம். இன்றைக்கி +2 படிக்கிற பாப்பாவுக்கு ஒரு சட்டை தான் தைக்க போகிறோம். பாவாடை சட்டைன்னு அந்த காலத்தில் 90s கிட்ஸ்லாம் போட்டிருப்போம், நிறைய பஃபெல்லாம் வச்சு. அந்த மாதிரி ஒரு சட்டை தான் தைக்க போகிறேன். அதை எப்படி இப்போ கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு தைக்கிற வீடியோவும் போடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கோழிக்கொண்டா மாதிரி ஹைட்டாக இருக்கிற பஃப் கை வச்சு தைக்க போகிறோம். அதுக்காக சரி ஒரு வீடியோ போட்டுடலான்னு கட் பண்ணுறதை எடுத்துகிட்ருக்கேன். இப்போது கை தான் கட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டில் பாருங்கள், நார்மலாக வைக்கிற கைக்கும் இந்த பஃப்க்கும் துணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்படும். இந்த கையோட அளவு வந்து பார்த்திங்கன்னா ஹைட் வந்து 10லேருந்து 3 மைனஸ் பண்ணி அந்த கீழ்ப்பக்கம் வந்து 7 வச்சுக்கிறேன். இது நார்மல் கையே. அதிலிருந்து பாதி மார்க் பண்ணிக்கலாம் சென்டரில் இந்த மாதிரி. இதுக்கு மேலே வந்து 5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன் பஃபுக்காக. 6 வச்சா கூட நல்லாயிருக்கும். இதில் துணி இல்லை, அதனால் 5 தான் வச்சுக்கிறேன். அப்படியே ஒரு ஷேப் கொடுத்துடலாம். அதிலேருந்து ரவுண்டு வரைஞ்சி கீழ்ப்பக்கத்துக்கும் மேல் பக்கத்துக்கும் சென்டராக கோடு போட்டுக்கணும். எந்த அளவுக்கு நம்ம கை அளவு வரைஞ்சிருக்கோமோ அந்த அளவில் இருந்து சென்டரில் அந்த மாதிரி எடுத்து மேலே ரவுண்டாக வரைஞ்சிட்டு கொண்ட மாதிரி இப்படி ஒரு ஷேப் கொடுத்துக்கலாம் கைக்கு. அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். 10ல் 5 இன்ச்சு தான் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். கீழே 1 இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்கு மொத்தம் 16 இன்ச்சு வச்சுருக்கேன். இது லைனிங் தான் கட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இதை போட்டு அப்படியே மெயின் துணியை கட் பண்ணிக்கலாம். இந்த மெயின் துணி பார்த்திங்கன்னா பெரிய பார்டர் வந்திருக்கு நல்லா. இது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா தாவணி. இப்போ ரெடிமேட் பாவாடை ப்ளவுஸ் அண்ட் தாவணி விற்கிது இல்லையா, அதில் வந்து அந்த ப்ளவுஸ் செட் ஆகலை, எனக்கு இந்த தாவணியில் சட்டை தைச்சி கொடுத்துருங்கன்னு ஒரு +2 படிக்கிற பாப்பா கொடுத்துருக்கு. இந்த தச்சு கொடுத்தது ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. அந்த பாப்பா ரொம்ப நல்லா இருந்தது. இந்த கை ரொம்ப பிடிச்சி போச்சு. கை நாட்டெல்லாம் வைக்கிறது ரொம்ப நல்லா இருந்தது. சுடியே போட்டுட்டு பாவாடை சட்டை போட்டது ரொம்ப குஷியாகிடுச்சு. இந்த மாதிரி இப்போ கரெக்டான அளவு கட் பண்ணி எடுத்துக்கிறோம். கீழே மட்டும் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன், ஏன்னா மடித்து தைக்கிறதுக்கு 1/2 இன்ச் அளவுக்கு தான் இருந்தது. இப்போ பாடி மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா 4 துணியை மடித்து போட்டிருக்கேன். 13 இன்ச்சு வச்சுருக்கேன். ஹைட்டு தேவைக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். அவங்க 20 வைக்க சொன்னாங்க. நெக்கு வந்து 3.25, ஷோல்டர் 3.5 வச்சுருக்கேன். கை சுற்றளவு 6 இன்ச் வச்சுருக்கேன். நெக்கு இறக்கமும் 6 வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஸ்டார் நெக் வரைஞ்சிக்கிறேன் ஃப்ரண்ட்டில். பேக்கில் வந்து சாதாரணமாக ரவுண்ட் நெக் தான். பேக்கில் வந்து ஊக்கு வச்சு தைக்க போகிறோம். நாலு துணியும் சேர்த்து தான் இப்போ நான் கட் பண்ணுறேன். 4 துணினா ஃப்ரண்ட்டு பேக்கு 4 மடித்து போட்டு கட் பண்ணிகிட்ருக்கேன். ரெண்டு துணியை மட்டும் எடுத்து இந்த ஆழப்படுத்திக்கலாம். இந்த பாவாடை சட்டைக்கெலாம் வந்து லைட்டாக ஆழப்படுத்தினா போதும். இப்போ பேக் சைடு ரவுண்ட் வரைஞ்சிக்கலாம். பேக்லேயும் வந்து 6 இன்ச்சு தான் வச்சுருக்கேன். இதுக்கு வந்து நார்மலாக ஒரு 3 இன்ச்சு வச்சு ஊக்கு வச்சா போதும். அந்த பாப்பா நாட்டு கேட்டிருக்கிறதுனால 6 இன்ச்சாக வச்சுக்கிறேன். ஏன்னா 3 இன்ச்சில் நாட்டு வச்சா நல்லா இருக்காது, வைக்கவும் முடியாது. நம்ம நாட்டே வந்து 3 இன்ச்சு கீழே தானே வைப்போம். இப்போ இந்த பேக்கில் கட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஊக்கு வைக்கிறதுக்காக சென்டரில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் 2 பீஸாக.
இப்போ அதையே அப்படியே மெயின் துணியில் போட்டு கட் பண்ணிக்கிறேன். 2 பக்கமும் பார்த்திங்கன்னா சின்ன பார்ட்ரு வந்துருந்தது. அந்த பார்ட்ரு வந்து கீழே வர மாதிரி வச்சுக்கிறேன். நம்ம இந்த மாதிரி துணியை போட்டு கட் பண்ணும்போது அந்த பார்ட்ரு டிசைனு அதெல்லாம் கொஞ்சம் நம்ம பார்த்து போட்டோம்னா அழகாக வரும். ஒரு சிலதில் நல்லா பெரிய பெரிய டிசைன் வரும். அந்த டிசைன் வந்து சென்டரில் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி மடித்து போடணும் துணி இருக்கும் பட்சத்தில். துணி இல்லாதனா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. எப்படி வருதோ அப்படி தான் போட்டாகணும். துணி இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னா நல்லா அதுக்கு தகுந்த மாதிரி டிசைன் பார்ட்ரு அதெல்லாம் வச்சு தைக்கலாம், இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா 2த்தையும் கட் பண்ணிட்டேன். இதுக்கு இப்போது பார்ட்ரு வச்சு நெக்குக்கு கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பேக்குக்கும் 3 இன்ச்சு 2 இன்ச்சு கட் பண்ணிக்கிறேன். இவ்வளவுதான் கட் பண்ணுற வீடியோ. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இருந்திருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.